நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியில் ஹனுமந்தராயன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தான் இன்றைக்கி நம்ம உடலில் என்ன உபாதைகள் இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை பண்ணலாம். இங்கே தினமுமே ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப இந்த ஆலயத்திலேயே நம்ம ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமநவமியில் வரக்கூடிய 10 நாள் உற்சவம். நமக்கு யுகாதியிலிருந்து இந்த உற்சவம் ஆரம்பித்து 10 நாட்கள், யுகாதியிலிருந்து 10வது நாள் ஸ்ரீ ராமநவமி. இந்த ஆலயத்தை சுற்றி மற்ற ஆஞ்சநேயர் ஆலயங்களும் இருக்குது. இது இங்கே நமக்கு திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவில் பக்கத்தில் இந்த குளத்துக்கு அருகிலேயே இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியில் ஹனுமந்தராயன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஞ்சநேயர் கோவில் வந்து எந்த வருடம் ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1794 1794ஆம் ஆண்டு இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து உத்ராதி மடத்தை சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோவில். இந்த ஆஞ்சநேயர் வந்து 1794ஆம் வருடம் எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதே ஆஞ்சநேயரினுடைய விக்கிரகம் தான் இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு வராங்க இந்த ஆலயத்தில். ஸோ இங்கே வந்து பிரதானமாக வந்து மூலவர் உற்சவர் ரெண்டுமே வந்து இங்கே இருக்காங்க. அந்த மேடையெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு சின்ன கோவில் தான். ஆஞ்சநேயர் மட்டும்தான் இங்கே வந்து இருக்கக்கூடியவர். இந்த ஆலயத்தில் வந்து அந்த மேடை எல்லாமே பழமை வாய்ந்து அந்த 1794 எப்படி கட்டினாங்களோ அதே தான் இன்றைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மேலே மட்டும் இப்போ புதுசாக டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் சம்பிரோக்ஷணமான ஒரு ஆலயம். இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து என்ன சிறப்புன்னா, பல பேருக்கு இவர் வந்து அவங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இல்லை, இந்த மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, ஸோ உடல் ஆரோக்கியத்திற்குன்னு ரொம்ப ஒரு பிராச்சீனமான ஒரு ஆஞ்சநேயர். நமக்கு உடலில் என்ன உபாதைகள் இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை பண்ணலாம். இங்கே தினமுமே ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகிறது, உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்றதற்கு 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் தேன் அபிஷேகம் இந்த ஆஞ்சநேயருக்கு செய்தால் அவங்களுக்கு அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுது. அது மட்டுமல்ல, இவருக்கு விசேஷ நாட்களில் சந்தன காப்பு சாத்துவதும் ரொம்ப விசேஷம். இந்த சந்தன காப்பு சாத்துறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம் வந்து சுவாமியின் உடம்பில் எப்பொழுதுமே அந்த ஈரப்பதத்தோடையே இருக்கும். அந்த ஈரம் வந்து அவருக்கு காய்வதே கிடையாது. இந்த சந்தன காப்பு உடல் ரீதியாக இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏன் பக்தர்கள் சொன்னதில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கூட இந்த சந்தனத்தை அவங்க டெய்லி சாப்பிட்றதுனால அவங்களுடைய கேன்சர் சரியாகி அவங்களுக்கு ஆயுளை விருத்தி பண்ணியிருக்கிறாரு இந்த ஆஞ்சநேயர். அதனால் இவருக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாற்றுவது, அதே மாதிரி சந்தன காப்பு சாற்றுவது, அதே போல் இவருக்கு வந்து டெய்லி தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பக்தர்கள் வந்து இங்கே வேண்டிக் கொண்டு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் இங்கே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திலேயே நம்ம ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராமநவமியில் வரக்கூடிய 10 நாள் உற்சவம். நமக்கு யுகாதியிலிருந்து இந்த உற்சவம் ஆரம்பித்து 10 நாட்கள், யுகாதியிலிருந்து 10வது நாள் ஸ்ரீ ராமநவமி வரும். ஆனால் இந்த 10 நாள் உற்சவமும் இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ராமநவமி உற்சவத்தின் பொழுது தினமும் மாலை நேரத்தில் இயல் இசை நாடகங்கள் அரங்கேற்றம் நடைபெறும். அதே போல் இங்கே பக்தர்களுக்கு வந்து அந்த ராமநவமி அன்று உத்ராதி மடத்தில் அவங்க வந்து ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணுறாங்க. ஏகாதேசி துவாதசி நாட்களை தவிர மற்ற நாட்களில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது, அதே போல் வெண்ணெய் காப்பு, சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்வதையும் ரொம்ப விமர்சையாகவே செய்கிறாங்க. இது வந்து மத்வாச்சாரியார் அந்த இதில் வரக்கூடிய சம்பிரதாயத்தை தான் இந்த ஆலயத்தில் இவங்க வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அழகான ஒரு சின்ன ஆலயம்தான். இந்த ஆலயத்தை சுற்றி மற்ற ஆஞ்சநேயர் ஆலயங்களும் இருக்குது. இது இங்கே நமக்கு திருவல்லிக்கேணியில்
பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் இந்த குளத்துக்கு அருகிலேயே இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் அவங்க பிரார்த்தனை தான் மெயின். இந்த ஆலயத்தில் அவங்க பிரார்த்தனை பண்ணி 48 நாட்கள் தொடர்ந்து இந்த தேன் அபிஷேகம் செய்தால் அவர்களினுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார் இந்த ஆஞ்சநேயர். அண்ட் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 1794 வருடம் ஸ்தாபனம் பண்ண இந்த ஆலயத்தில் இப்போ சமீபத்தில் 2024 சென்ற மாதம் இந்த ஆலயத்திற்கு வந்து சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. ஸோ ரொம்பவும் ஒரு அழகான ஒரு சின்ன கோவில், மனசிற்கு ஒரு நல்ல ஆறுதலை தரக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இன்றைக்கி நாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. ஆனந்த ருத்ரேஸ்வரர் அப்படின்ற இந்த ஆலயத்தில் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து ருத்ர தீர்த்தம். இந்த கோவில் வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பின்னணி ஒரு புராண கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனந்தன் பெருமாள் வந்து சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் அனந்தன். இந்த அனந்தனை வந்து அகஸ்திய முனிவர் வந்து சாபமிடுகிறார், கல்லாய் போக வேண்டும் என்று. அந்த அனந்தன் வந்து ஈஸ்வரனை இத்தலத்தில் வந்து தபஸ் பண்ணி அவர் பூஜை செஞ்சதுனால அனந்த ருத்ரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இந்த ஈஸ்வரனுக்கு வரப்பட்டது. இந்த ஈஸ்வரன் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பில் வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பைரவர், இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மற்றும் இதர தெய்வங்களும் ரொம்பவுமே ஒரு அழகான தோற்றத்துடன் அமைந்திருக்கிறாங்க. இந்த ஆலயம் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா எந்த விதமான ஒரு தோஷ நிவர்த்திக்கும், அதுவும் குறிப்பாக சனிப்பெயர்ச்சி வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தில். இங்கே வந்து சூரிய பகவானினுடைய தனி சன்னதியும் நம்ம பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி நாட்களில் மக்களின் கூட்டம் அலைமோதும். மற்றபடி நவகிரகங்கள் தோஷம் இருப்பவர்களும் சரி, ராகு கேத்து தோஷம் இருப்பவர்களும் சரி, இந்த ஆலயத்தில் வந்து இவங்க சிறப்பு பூஜைகளை மேற்கொள்ளலாம். சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷ காலமாக இருந்தாலும் சிவராத்திரியிலையும் இங்கு முக்கிய பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தின் வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் வந்து 3 நிலை கோபுரமாக இந்த ஆலயம் வந்து விளங்குகிறது. இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மற்றும் முருகன் சன்னதி, துர்கை சன்னதி எல்லாமே வந்து சிறப்பு அம்சம் வாய்ந்தது தான். ஸோ என்ன விதமான மனக்குறைகள் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் இங்கே நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்தால் அவர்களினுடைய குறைகள் நீக்கும். இங்கே இருக்கக்கூடிய விநாயகருமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தான். சதுர்த்தி நாட்களில் இங்கே விநாயகருக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுகிறது. மகா சங்கடஹர சதுர்த்தியில் இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு சஷ்டி காலங்களில் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. சிவபெருமானுக்கு இங்கு அனந்த ருத்ரேஸ்வரருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இங்கு வந்து வணங்குகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் அவருக்கு ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்து உச்சிகால பூஜையில் வில்வ அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு இந்த எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகள் வந்து தீரும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய ஒரு நம்பிக்கை. இந்த ஆலயம் வந்து பிள்ளையார் பாளையம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆனந்த ருத்ரேஸ்வரர்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அழகான சிவன் கோவிலாக இருக்கிறது. இது அனந்தன், இந்த நாகத்திற்கு 5 தலை நாகத்திற்கு சாப விமோச்சனம் கிடைத்த ஆலயமாகவும் சொல்லப்படுகிறது.